எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 3லிருந்து கவிதை பேழையில் வரக்கூடிய முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அந்த பாடலும் அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலை இயற்றியவர் அப்படின்னு பார்த்தோம்னா குமரகுருபர். இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிள்ளைத்தமிழ்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது அது ஒரு வகையான பாடல். இந்த பாடலில் என்ன பண்ணுவாங்க மெயினாக அப்படின்னா, பாட்டுடை தலைவராக இந்த பாடல் பாடப்படும் தலைவராக யாரை வச்சு பாடுவாங்க அப்படின்னா, இறைவனையோ தலைவரையோ இல்லை அரசனையோ, ஒரு இறைவன் மேலேயோ இல்லைனா ஒரு தலைவன் மேலேயோ இல்லைனா ஒரு அரசர் மேலேயோ இந்த பாடலை வந்து பாடுறாங்க. அதில் வந்து அந்த இறைவனோ இல்லை அரசனோ யாரை நினச்சி பாடுறாங்களோ அவர்களை வந்து குழந்தையாக கருதி குழந்தையாக பாவித்து இந்த பாடலை வந்து பாடுவாங்க. இந்த குழந்தை பருவத்திற்கே உரிய 10 பருவங்கள் வந்து இந்த பாடலில் அமைத்து பாடுறாங்க. ஸோ ஒரு பருவத்துக்கு 10 பாடல் அப்படிங்கிற விதத்தில் மொத்தம் 100 பாடல்கள் வந்து இந்த பிள்ளைத்தமிழில் இருக்குது. அதுதான் வந்து பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது. இங்கே நம்ம பாடப்பகுதி பார்த்திங்கன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமார சுவாமி அப்படிங்கிறது யாருக்கு? இந்த குமாரசுவாமி அப்படிங்கிறதெல்லாம் வந்து முருகருடைய இன்னொரு பெயராக நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து யாரை பற்றி பாடியிருக்காங்க? இந்த பாடலில் குமரகுருபர் யாரை பாடியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வைத்தியநாதபுரியில் உள்ள முருகக் கடவுள் அவரை பற்றி தான் வந்து இந்த பாடலை அவங்க பாடியிருக்கிறாங்க. முருகரை வந்து குழந்தையாக பாவித்து அதில் வந்து அந்த குழந்தை எப்படி இருக்கும், எப்படி தலையசிக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த மாதிரி அதை வந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடல் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 10 பருவங்கள், குழந்தைகளுடைய 10 பருவங்கள் இருந்து சொல்லக்கூடியது. அதாவது நிறைய பருவங்கள் இருக்குது. இதில் வந்து பிள்ளைத்தமிழ் பாடும்போது ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னும் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுக்குமே காமனாக 7 பருவங்கள் வந்து சொல்லுவாங்க. அதாவது காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, இந்த மாதிரி சில பருவங்கள் 7 பருவங்கள் வந்து ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கும். அது அல்லாமல் ஆணுக்கு தனியாக 3, பெண்ணுக்கு தனியாக 3, அப்படி 10 பருவங்களாக தான் இது பாடுவாங்க. அதில் வந்து இந்த பாடலில் செங்கீரை பருவம், அந்த பருவத்தை வந்து ஹைலைட் பண்ணி பாடியிருக்காங்க. அது என்ன செங்கீரை பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தையோட 5th or 6th month, 5 அல்லது 6ஆம் மாதங்களில் வந்து குழந்தை எப்படி இருக்குமோ அந்த பருவத்தை தான் வந்து நம்ம செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5லிருந்து 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். ஸோ ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? குழந்தைங்க பிறந்த உடனே கழுத்தே நிற்காது, அப்புறம் கழுத்து நிற்கும், மெதுவாக திரும்பி படுப்பாங்க, அப்புறம் நீந்துவாங்க. இந்த மாதிரி ஒரு பருவங்களை தான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 5ஆம் அல்லது 6ஆம் மாதங்களில் குழந்தையோட தலை எப்படி இருக்குமா, மென்மையாக அசையுமா. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அந்த செங்கீரை செடி வந்து காற்றில் அசைவது போல் அந்த குழந்தையின் தலை அசையும். அந்த பருவத்தில் வந்து அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த பருவத்தை தான் வந்து செங்கீரை பருவம்னு சொல்கிறாங்க. அந்த பருவத்தில் அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா, தன் கைகளை ஊன்றி, முன்னாடி கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைத்தும் ஆடும். அந்த குழந்தை தவழ ஆரம்பிக்குது இல்லையா? ஒரு கை ஊனி ஒரு காலை நீட்டி ஒரு காலை மடக்கி தவழ்ந்து போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த சமயத்தில் மெதுவாக தலை தூக்கி நின்று அந்த தலை வந்து அசைந்து ஆடுகிறது இல்லையா? அந்த பருவத்தை தான் வந்து இங்கே செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் பருவத்தில் முருகப்பெருமானை வந்து வைத்தியநாதபுரியில் இருக்கிற முருகப்பெருமானை அந்த பருவத்திற்குரிய குழந்தையாக பாவித்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாடல் தான் வந்து இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இதை எழுதியிருக்கிறவர் வந்து குமரகுருபர். ஸோ குமரகுருபர் இயற்றிய முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழில் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் இங்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என்று 100 பாடல்களாக பாடப்பெறும். நம்ம சொன்ன மாதிரி ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என 2 வகைப்படும். இவருடைய காலம், குமரகுருபர் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். இவர் இயற்றிய மற்ற நூல்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், நம்ம சொன்னோம் இல்லையா பெண்பால் பிள்ளைத்தமிழ். இங்கே மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அப்படிங்கும்போது அந்த மீனாட்சி அம்மையை வந்து ஒரு குழந்தையாக பாவித்து பாடல் பாடியிருப்பாங்க. அதுதான் வந்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இது எல்லாமே வந்து அவர் இயற்றிய வேறு நூல்களில் எழுதணும். இதுதான் வந்து ஆசிரியர் குறிப்பு மற்றும் நூல்வெளி. இங்கே வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குழந்தைய அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை வச்சு அந்த குழந்தைய முருகரை வந்து குழந்தையாக பாவித்து பாடியிருக்கிறாங்க. என்ன பாடல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடுக செங்கீரை, அந்த செங்கீரை பருவம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஆடுக செங்கீரைன்னு கொடுத்து பாடியிருக்காங்க.
செம்பொன் அடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞான் அரைமொழியொடும் ஒழித்திகள் அரைவடமாட, பைம்பொன் அசும்பிய தொந்தியொடும் சிறு பண்டி சரிந்தாட, பட்டனுதல் பொலிபொட்டோடு வட்டச் சுட்டி பதிந்தாட, கம்பிவிதம் பொதி குண்டலமும் குழைக்காதும் அசைந்தாட, கட்டிய சூழியும் உச்சியும் முச்சிக்கதிர் முத்தோடு ஆட, ஆம்பவளத் திருமேனி ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. இதுலேயே நமக்கு தெரியும் வைத்தியநாதபுரி குகன் அப்படிங்கும்பொழுது அது வைத்தியநாதபுரி முருகர் அப்படிங்கிறது. செங்கீரை பருவத்தில் அவங்கள எப்படி விளக்கியிருக்காங்க, எப்படி பிள்ளையை கொஞ்சனா மாதிரி பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிங்கினிகளோடும் சிலம்புகள் சேர்ந்து ஆடட்டும். அதாவது அந்த குழந்தையோட காலில் அணிந்திருக்கிற அந்த கிங்கினி கொலுசு இதெல்லாம் இருக்கு இல்லையா, சிலம்பு, இதெல்லாம் ஆடட்டும். இடையில் அரஞ்ஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவடங்கள் ஆடட்டும். இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய அரஞ்ஞான் கயிறு அது ஒளி வீசுகிற மாதிரி ஆடட்டும். பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும். அந்த குழந்தையோட வயிறை பாடலாக சொல்லியிருக்கிறாங்க. பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்தாடட்டும். நெத்தியில் அணியக்கூடிய அணிகள் நெத்தி சுட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. பட்டம் கட்டிய நெற்றியில், அந்த நெத்தியில் பட்டம் கட்டுறது அப்படின்னா அந்த நெத்தி சுட்டி மாதிரி இந்த கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து மேரேஜஸில் மோஸ்ட்லி கட்டுவாங்க சில கல்யாணங்களில். அந்த மாதிரி பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்தாடட்டும். அப்படி நெத்தியில் பட்டம் கட்டியிருக்காங்க, அதோட பொட்டு வச்சுருக்காங்க, அது கூட சேர்ந்து இந்த நெத்திச்சுட்டியும் ஆடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்தாடட்டும். குண்டலம் குழை இதெல்லாம் பார்த்திங்கன்னா காதில் போட்டிருக்காங்க, அவை அசைந்தாடட்டும். உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு ஆடட்டும். குழந்தைக்கு உச்சி கொண்டை போட்டு அதில் முத்து வச்சு கட்டியிருக்காங்க, அதுவும் ஆடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனே செங்கீரை ஆடி அருள்க. இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக அப்படின்னு அந்த முருகரை குழந்தையாக பாவித்து அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. எந்தெந்த அணிகலன்கள் எங்கே போடக்கூடியவை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சிலம்பு, கிங்கினி இவை காலில் அணியக்கூடியது. நம்ம சிலம்பு குழந்தைங்களுக்கு கொலுசு மாதிரி போடுவோம் இல்லையா, காலில் அணியக்கூடியவை. அரஞ்ஞான் இடையில் அணிவது, நம்ம வெள்ளியில் இல்லைனா கயிறு மாதிரியெல்லாம் போட்டுடுவாங்க குழந்தைங்களுக்கு, இடையில் அணியக்கூடியது அரஞ்ஞான் கயிறு. சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் இடக்கூடிய நெற்றி சுட்டி. குண்டலமும் குழையும் காதில் அணியக்கூடியது. சுழி தலையில் அணிவது. இதோடு சேர்ந்து அந்த உச்சி குடுமியில் உச்சியில் அவங்களுக்கு முத்துக்களும் சேர்ந்து ஆடட்டும். மொத்தமாக அந்த குழந்தை அழகான திருமேனி பவள திருமேனியும் சேர்ந்து ஆடுக செங்கீரை ஆடுக அப்படின்னு சொல்லி குமரகுருபர் வைத்தியநாதபுரி முருகனை செங்கீரை பருவத்தின் பிள்ளையாக கருதி அழகாக இந்த பாடலை பாடியுள்ளார். இது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்.